கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப்ப பார்க்க போறோம். ரொம்ப ஒரு வேதனையான ஒரு சம்பவம் தான். அதாவது மத்திய கிழக்கு நாடுகள்லயே ஒரே ஒரு ஜனநாயக நாடு தான் இருக்கு. அது இஸ்ரேல். அப்ப அந்த நாட்டுல இருக்கிற அந்த யூதன் அந்த நாட்ட சொர்க்கபுரியா மாத்தி வச்சிருக்கிறான். இத பார்த்த பக்கத்து நாட்டுல இருக்கிற ஒரு கடவுளு அந்த நாட்டுல உள்ளவங்கட்ட எல்லாம் போயி, "என்ன நீங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அ யூதன் இப்படி வளர்ந்துக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கான் பார்த்தியா? அவன் நாட்ட எப்படி சொர்க்கபுரியா மாத்தியிருக்கானே! நீங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே! உங்களுக்கு நியாயமா?" அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அப்ப அந்த நாட்டு மக்கள்லாம், "ஐயா கடவுளே! நாங்க என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க வந்து என்ன செய்யுங்க, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லலையா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கனே, நீங்க வந்து புனித போர் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்ப புனித போரா? இது எங்களுக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அத வந்து அரபில நம்ம ஜிகாதுன்னு சொல்றோம். தமிழ்ல வந்து அத புனித போர்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. தமிழ்ல எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு இந்த நாட்ல உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நீங்க அத செய்யக்கூடாதா? அப்படின்னு கேட்டிருக்காப்புல. கேட்கவும் அந்த நாட்ல உள்ள மக்கள் சொல்லி கேட்டிருக்கிறாங்க, "ஐயா, அப்படி நாங்க அந்த ஜிகாது செஞ்சா எங்களுக்கு என்னய்யா கிடைக்கும்?" அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப கேட்டது, "இது என்ன? நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சாக்கிர் நாய்க்குங்கிற என் ஒரு அடிமை வந்து உங்களுக்கு ஒண்ணுமே சொல்லலையா? சொல்லி தரலையா?" அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அப்பத்தான் அவரே சொல்லியிருக்காப்புல, அதாவது யார் யாரெல்லாம் அந்த ஜிஹாத் அப்படிங்கிற புனித போர் செய்றாங்களோ, அவங்க வந்து செத்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு வருவாங்க. சொர்க்கத்தில சூனபதி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் இடம் நான் வந்து வச்சிருக்கிறேன், கட்டி வச்சிருக்கிறேன். அங்க வந்து அந்த அதுக்கு முன்னாடியே ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டுக்குள்ள அந்த சுவனபதிக்குள்ள யாரெல்லாம் என்டர் ஆகுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து 72 கன்னிகைகள். அதாவது பச்சை நரம்புகள் கூட தெரியிற அளவுக்கு அப்படி அழகா இருக்கிற ரூபவதிகள, அதாவது அந்த ஹூர்லின்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற ரூபவதிகள நான் அவங்களுக்கு குடுப்பேன். அ அப்புறம் அது வந்து சுவனபதிக்கு போகும். அந்த சுவனபதியில தான் 4 விதமான மது ஆறு ஓடும். அதில வந்து அவங்க வந்து சாராயம் குடிச்சுக்கலாம். அப்புறம் பாலுறவு செஞ்சுக்கலாம். செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா அந்த சுவனபதியில இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்த நான் அவங்களுக்கு கொடுப்பேன். யார் யாரெல்லாம் அந்த யூதனோட போயி அவன கொல்றாங்களோ, வெட்டுறாங்களோ, புண்ணியம் செய்றாங்களோ, அவங்களுக்கு நான் இத குடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காப்ல. அப்ப இத கேட்டதுமே இந்த அம்மா சொல்லியிருக்கு, "ஐயய்யோ! கடவுளே! இத நீ முதல்லயே சொல்லக்கூடாதா? எனக்கு ஒரே ஒரு 4 பசங்க தானே இருக்காய்ங்க" அப்படின்னு சொல்லியிருக்கு. 4 பசங்க இருக்காங்களா? அது பெரிய விஷயம். தாராளமா அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்ல. அப்ப இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு, "ஐயய்யோ! மகன்களே! நீங்க என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம கடவுள் நான் வந்து நம்மகிட்ட சொன்னத கேட்டீங்களா? நமக்கு சுவனபதிக்கு வேணாமா? அங்க உங்களுக்கெல்லாம் 72 கன்னிகைகள் வேணாமா?" அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க. அப்ப அவிங்க என்ன சொல்லிருங்க, "என்னம்மா சொல்றீங்க? நான் இங்க என்ன செய்யணும்?" அப்படின்னு சொல்ல. "நீங்க போங்க. நீங்க போகும்போது ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கு. அவங்க நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்ல. அப்ப இவிங்க போய் கேட்டுருக்கிறாங்க அந்த ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கத்துக்கிட்ட. அப்ப அவிங்கெல்லாம் இவிங்களெல்லாம் கூட்டிட்டு ஒரு 1200 பேர கூட்டிக்கிட்டு அக்டோபர் 7ஆம் தேதி 2023ல இஸ்ரேலுக்குள்ள புகுந்திருக்காய்ங்க. புகுந்து அங்க உள்ள ஆண்களை எல்லாம் சுட்டு கொன்றுருக்காய்ங்க. அப்புறம் பெண்களை எல்லாம் கற்பழிச்சு கொன்றுருக்காய்ங்க. குழந்தைகளை எல்லாம் வீட்டுக்குள்ள தீய வச்சு கொளுத்தி கொன்றுருக்காய்ங்க. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 200, 300 பேர கடத்திட்டு வந்துட்டாய்ங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுட்டாங்க. செஞ்சதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு, நாங்க இந்த புனித போர் செஞ்சுட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில யூதன் இத பார்த்துட்டு, அவன் பழிவாங்க தொடங்கியிருக்கான். அப்ப யார் யாரெல்லாம் உள்ள புகுந்தானோ, ஒவ்வொரு ஆளா பழி வாங்கியிருக்கான். அதில இந்த அம்மாவுடைய 4 மகன்களையும் ஒரே நேரத்தில சுட்டுக் கொன்றுருக்கான். ஏன்னு கேட்டா, இந்த அம்மாவுடைய பிள்ளைங்க போயி உள்ள கற்பழிச்சிருக்கிறாங்க. குழந்தைகளை எல்லாம் கொன்றுருக்காய்ங்க. சுட்டு கொன்றுருக்காய்ங்க. 4, 5 பேர கடத்திட்டு வந்து இங்க வித்திருக்கிறாய்ங்க. எங்க? இந்த ஹமாஸ் இயக்கத்திட்ட வித்திருக்காய்ங்க. ஏன்னு கேட்டா, ஒரு யூதனுக்கு ரூ. 10,000 ஒரு அபார்ட்மெண்ட்டும் அந்த காசாவுல ஒரு அபார்ட்மெண்ட்டும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாய்ங்க. அப்போ உடனே போய் 4 பேரும் 4 அபார்ட்மெண்ட்ட வாங்கி ரூ. 40,000 பணத்தை வாங்கி சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில இவங்க இருந்த இடம் யூதனுக்கு தெரிஞ்சு, அவன் ஒரு ஏவுகணை விட்டுருக்கான். 4 பேரும் செத்து சூடமதிக்கு போயிட்டாய்ங்க. போனதும் இந்த விஷயம் இந்த அம்மாவுக்கு தெரிய வந்துருச்சு. இப்படி தெரிய வரவும் ஊர்ல எல்லாம் போய் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அம்மாலாம் அழுதுகிட்டு வருது பார்த்தீங்களா, இவங்கலாம் போய் சொல்லியிருக்காங்க. "ஐயய்யோ! புண்ணியவதியே! உன் புள்ளைகள்லாம் யூதன் ஏவுகணைய போட்டு, ராக்கெட்ட போட்டு கொன்னுப்புட்டான்" அப்படின்னு சொல்ல. கொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னு கேட்டா, இவங்களுடைய கடவுள் அதத்தானே சொல்லியிருக்காப்ல. அப்ப எல்லாரும் வந்து கேட்டுருக்காங்க, "என்னம்மா நீங்க எல்லாம் அழுகுறாங்க, நீங்க என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல. "எதுக்குய்யா எங்க மகன்ங்க என்ன நரகத்துக்கா போனாய்ங்க? அவங்க சூனபதிக்குல்ல போயிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, எங்க கடவுள் வந்து சொல்லியிருக்காப்புல. சொல்லித்தான் நாங்க செஞ்சோம். அவர் வந்து பிராமிஸ் பண்ணியிருக்காப்புல. 72 கன்னிகள் மகன்களுக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறாப்புல. அதனால ஒருத்தனுக்கு 72 அப்படின்னா 2 பேத்துக்கு 144. அப்ப 4 பேத்துக்கு 288 மருமகள்கள் எனக்கு கிடைச்ச மாதிரி. நான் போகும்பொழுது அவங்களோட நான் ஜாயின் பண்ணிக்கிருவேன். நான் ஏதோ கதை சொன்னேன்னு நெனைக்காதீங்க. இந்த அம்மா பேட்டி குடுக்குது. அதத்தான் சொல்லுது.
சொல்லுது, நான் சொன்னா தான் பொய் சொல்றேன், ஏன்டா பொய் சொல்ற பாவி படுபாவி, உன்னை அல்லாஹ் லக்கணத்துல போடுவான்டா அப்படின்னு நிறைய பேர் என்னை சபிக்கிறீங்க. இந்த அம்மாவே சொல்லுது, சரி இந்த அம்மா சொல்றத முதலாவது கேட்போம். கேட்டுட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் விளக்கமா பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. 4 شهداء بضليش ولا ولد وبفتخر فيهم والحمد لله اللهم اجرنا بمصيبتنا واخلفنا خيرا منها ونتنياهو مستعدين نضحي كمان وكمان 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 اللهم خذ من دمائنا وارواحنا واولادنا وكمان عندي احفاد 2 مستعدين هدول لسبيل الله كلنا لسبيل الله الله اكبر ولله الحمد الله اكبر ولله الحمد الحمد لله وهي شكريات لكل الشهداء الحمد لله الله اكبر ولله الحمد الحمد لله ولله الحمد الله اكبر ولله الحمد. انت ليش فرحان ليش بتزعل؟ ليش انا زغرت لان اولادي بالجنه وانا لحقاهم ان شاء الله رب العالمين شرف لإلي. சரி அப்ப நம்ம முதல்ல இருந்து கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். 4 شهداء بضليش ولا ولد. அதான் அதாவது இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய 4 குழந்தைகளும் உயிர் தியாகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வேற ஒரு குழந்தைகள்லாம் இல்லை, 4 பசங்க 4 பேரும் உயிர் தியாகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உயிர் தியாகம் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் உயிர் தியாகம் நம்ம நாட்டில் இருக்கிற இந்த இராணுவ வீரர்கள் நம்முடைய எதிரி நாடுகளோட அவங்க வரும்பொழுது அவங்களோட போராடி நம்மளை நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காக இவங்க உயிர் நீத்தாங்க அப்படின்னா அதை வீரமரணம் அடைஞ்சாங்க, உயிர் தியாகம் செய்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை மார்ச்சர்னு சொல்லலாம், அதைத்தான் நம்ம மார்ச்சர்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க எதை மார்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சும்மா இருந்த நாட்டுக்குள்ளே போய் அங்கே உள்ள ஆம்பளைகளால் வெட்டி கொண்டுபிட்டு சுட்டு கொண்டுபிட்டு அங்கே உள்ள பொம்பளைகள்லாம் கற்பழிச்சு குழந்தைங்களையெல்லாம் உயிரோட தீ வச்சு கொளுத்திட்டு வந்த அதுக்கப்புறம் அவன் அதை பழி வாங்குற விதமாக அவங்கள சுட்டு கொண்டா அதுக்கு பேர் உயிர் தியாகமா? என்னையே அதிசயமாக இருக்குது. சரி அவங்கள தான் இந்த அம்மா உயிர் தியாகிகள்னு சொல்லுது. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இதை குறித்து நான் என் மகங்க இப்படி செஞ்சதை குறித்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன், அதிசயம்தான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிறது. அதாப்போ அவங்க நாட்டு கடவுளுடைய துதி அது அப்படி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிறது, அதை ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். என் மகங்க இந்த மாதிரி செஞ்சு அதனால செத்ததில் எனக்கு சந்தோஷம். அதனால அல்லாஹ் வந்து எங்களுக்கு வந்து ரிவார்டு கொடுப்பாப்லையாம். யாருக்கு? இந்த நாட்டுக்குள்ளே புகுந்து போய் அந்த அநியாயமாக மக்களை சுட்டு கொண்டதுனால பழிவாங்கப்பட்டு கொல்லப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் ரிவார்டு கொடுப்பாப்லையாம். ரிவார்டு மட்டும் இல்லாமல் பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அடையப்பா, அதாவது பயங்கரமான ஒரு மாளிகையில் வாழ்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப பெட்டரான ஒரு இடத்த கொடுப்பாப்லையாம். எங்கே உன்னதமான ஒரு இடத்த சுவனபதியில் கொடுப்பதா இந்த அம்மா சொல்லுது. சரி யார் சொல்லி வச்சிருக்கான்னு தெரில. அதனால இந்த அம்மா நெத்தன்யாகு கிட்ட சொல்லுது, ஏன் நெத்தன்யாகு நீ என்ன எங்கள் 4 பசங்களையும் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி உன் யூத பெண்களையெல்லாம் கற்பழித்ததுனால உன் ஊரில் புகுந்து ஆம்பளைகளையெல்லாம் சுட்டு கொண்டதுனால குழந்தைகள்லாம் எரிச்சதுனால என் பிள்ளைகளை கொண்டுட்டியா? இன்னமும் நாங்கள் அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லி, ஏன் நெத்தன்யாகு இன்னமும் நாங்கள் உயிர் தியாகம் செய்வோம், இன்னமும் 4 பேர்த்த நாங்கள் அனுப்புவோம், இன்னமும் 4 பேர்த்த அனுப்பி இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற ஆம்பளைகளை இன்னமும் சுட்டு கொள்ளுவோம், அங்கே இன்னமும் நாங்கள் வந்து பொம்பளைகளை பிடிச்சி கற்பழிப்போம். அதிசயம்தான். அப்போ இன்னமும் செய்வோம் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லுது. அதிசயமா இன்னொரு சொல்லுமா, அதை கேட்கும்போது அதிசயமா இருக்கு. உக்கமான் அதான் உக்கமான்னா ரொம்ப இன்னும் செய்வோம், இன்னும் புண்ணியம் செய்வோம். அதிசயமாக தான் இருக்கு பேசுகிறத பார்த்தா. நம்ம இதை வந்து இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இதை நான் வந்து நம்ம இப்படி பேசக்கூடாது அப்படின்னு நினச்சா இது பேசுகிறத பார்த்தா நம்மளை அப்படித்தான் பேச வைக்கிது. உக்கம்மான்னு சொல்லுது. அது எந்த உக்கமா? எதுவும் ரொம்ப இன்னும் அதிகமாக நான் செய்வோம், இன்னும் அதிகமாக நாங்கள் புண்ணியம் செய்வோம், அதிகமாக செய்வோம் அப்படின்னு சொல்லுது. அதிசயம்தான். சரிங்கம்மா. அதாவது அல்லாஹ் எங்களுடைய பிளட்டை எங்கள் ரத்தத்தையும் எங்களுடைய ஆத்மாவையும் நீ எடுத்துக்க அல்லா அப்படின்னு சொல்லுது. ரத்தத்தையும் எடுத்துக்கணுமா? அல்லாவுக்கு வந்து ரத்தம் தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. கேட்குறாங்க, சொல்கிறாங்க, நமக்கு என்ன தெரியும். ஏன்னு கேட்டால் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரத்தத்தை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுது இந்த அம்மா. சொல்லுங்கம்மா. என் பிள்ளைகளும் இன்னமும் நான் வந்து 2 பேரம் பேத்தி இருக்கான், 2 பேரம் பேத்தி இருக்கான். அவங்களையும் நான் அல்லாவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், உயிர் தியாகம் செய்வேன். அதிசயமா, அதாவது பலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது.
இது இது வந்து அல்லாவுக்காகவா, இது வந்து அல்லாவுக்காக, நான் அல்லாவுக்காக இதை செய்வேன் அப்படி. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் தான் வந்து சொல்லியிருக்காப்புல, நீங்கள் வந்து புனித போர் செய்யணும்னு, ஜிகாது செய்யணும்னு அவர் சொல்லியிருக்காப்புல. அல்லாஹ் வந்து உங்களுக்கு யுத்தத்தை கடமையாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதனால நான் அல்லாவுக்காக செய்வேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. அதிசயம் தானே. الله اكبر ولله الحمد. இதை அதாவது கற்பழிச்சிட்டு சுட்டு கொன்னுப்புட்டு கொடூரமாக கொன்னுப்புட்டு இவங்க இந்த புண்ணிய வார்த்தையை இவங்க சொல்லுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. இப்போ கூட பாலஸ்தீனத்தில் இருக்கிற யாரெல்லாம் ஹமாஸை அங்கீகரிக்காமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் ஹமாஸை வெறுக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் பிடிச்சி கையை காலையெல்லாம் உடச்சி கொடூரமாக கொண்டாங்க பார்த்தீங்களா. அப்படி கொன்னுப்புட்டு கடைசியில் இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க அவங்க. அவங்க அதான் அதிசயமான ஒரு விஷயமே. அதனால இந்த வார்த்தையை இந்த அம்மா சொல்கிறாங்க. இன்னும் சொல்லுங்கம்மா. اكبر ولله الحمد. الحمد لله وهي ذكريات كل الشهداء. அப்போ இது சக்ரூத்தா அப்படிங்கிற ஒரு சவுண்டு செலிப்ரேஷனுக்காக செய்யப்படுகிற சவுண்டு. சக்ரூத்தா ஒரு சவுண்டாம். இது எல்லா மார்ச்சர்களுக்கும் இந்த அம்மா செய்யுதான் இந்த சவுண்டு. சக்ரூத்தா ஜக்ரூத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதிசயமான ஒரு விஷயந்தான். என்னம்மா செய்யுங்க? அருமையான சத்தமாக இருக்கு. இது எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியலையே. அப்போ எல்லா மார்ச்சர்களுக்கும் உயிர் தியாகிகள்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் உயிர் தியாகிகள். அந்த பலி கொடுக்கப்பட்டவங்க, அநியாயமாக பலி கொடுக்கப்பட்டவங்களுக்கு குலவ சத்தம் ஊதுறாங்க. அப்போ அல்லாஹ்வை தான் பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அது அதிசயமான ஒரு விஷயமே. அப்போ இந்த மாதிரி நினைக்கிறேன், அந்த செத்து போன 4 பேரில் ஒருத்தனுடைய மனைவின்னு நினைக்கிறேன். அதனால என் கணவர் செத்து போயிட்டாப்புல. அல்லாவுக்காக என் கணவரை நான் பலி கொடுத்துட்டேன். உயிர் தியாகியாக செத்து போயிட்டாப்புல. சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்தானா ஆண்டிங்கிற மாதிரி தேவையில்லாமல் அந்த நாட்டுக்குள்ளே புகுந்து அவங்கள சுட்டு கொண்டதுனால வந்த வினை. இப்போ இவங்க என்ன சொல்ல, அல்லாவுக்காகத்தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவர் தான் சொல்லியிருக்காப்புல, அதை தானே செய்கிறாங்க. சரி. அப்போ ஏன் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிற பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. அந்த பாலஸ்தீனத்தில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்கிறாங்க, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர். அவங்க அதிசயமானவங்க தான். அதிசயமான விஷயங்கள்லாம் செய்வாங்க. அவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இப்படி சந்தோஷமாக இருக்கீங்க, சந்தோஷம் கொண்டாடுறீங்க, எங்கே உங்கள் வீட்டில் கல்யாணமா, இல்லை லாட்ரி கோடி கணக்கில் அடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அதாவது என் மகங்க வந்து ஜன்னாவுக்கு போயிட்டாங்களாம். அடாடாடா. அதாவது சிவிலியன்ஸை சுட்டு கொண்டுபிட்டு கற்பழித்து கொண்டுட்டு குழந்தைங்களெல்லாம் தீய வச்சு கொளுத்துனாங்கல்ல வீட்டுக்குள்ளே வச்சு, அவங்க வந்து இப்போ சுவனகுதி போயிருக்காங்களாம். அப்போ இவங்களுடைய கடவுள் உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காப்புல 72 கன்னிகையில். அதனால அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களாம். அங்கே போயிருக்காங்க. இது எனக்கு நான் வந்து ஸ்பிரிட்டில் நான் வந்து உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிருவேன். அதுதான் அதிசயம். இவங்களும் போய் சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிடுவாங்களாம். இவங்க எப்படி ஜாயின் பண்ணுவாங்களாம்? அதிசயமான ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டால் பேரம்பேத்திகள் வேறு இருக்குது. அவங்கள வந்து சுவனபதிக்கு அனுப்பிட்டு கடைசியில் ஏன்னு கேட்டால் இவங்கெல்லாம் அதே வேலை தான். எங்கே இந்த ஹமாஸ் அப்படிங்கிற பயங்கரவாதிகள் ஏவுகணையை ராக்கெட்டை விடுறாங்களோ அங்கே போய் இருந்துக்கிடுவாங்க அவங்களுக்கு. அப்போ யூதா அங்கேருந்து ராக்கெட்டை விடுவான். எங்கே இந்த ராக்கெட் வந்துச்சோ அப்போ இவங்கெல்லாம் உடல் செதறி சாவாங்க. அதனால தான் எங்கள் ரத்தம், எங்கள் சோல், எங்கள் ஆத்மா எல்லாம் அல்லாவுக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தம் தெரிக்க தான் இவங்க சாவாங்களாம். அதே போல் தான் அப்படி செத்துருக்குறாங்க. அப்படி சாகணும்னு தான் விரும்புகிறாங்க. இது அவங்களுடைய கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாவான். ஏன்னு கேட்டால் அப்போ தான் வந்து அவங்களுக்கு என்ன கொடுப்பாப்புல, சுவனபதியில் நல்ல ஜாயின் பண்ணிக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, என்ன போய் என்ன விஷயமா ஜாயின் பண்ணுறாங்க, குடும்பத்தோடு ஜாயின் பண்ணுறாங்க போல இருக்கு. ஏன்னு கேட்டால் 288 மருமகள் இவங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்போ அந்த பேரம்பேத்திகளுக்கு அவங்களுக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சாக்கிர் நாய்க்கு சொல்லியிருக்காப்புல. அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.